கரூர் அருகே 17 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு கொல்லப்பட்டார். கொசுவலை தயாரிப்பு நிறுவனத்தில் பணிபுரிந்து கொண்டிருந்த அந்த சிறுமி நேற்று வேலை முடிந்தும் வீடு திரும்பவில்லை. இதனால் அவரை தேடிய உறவினர்கள் பிச்சம்பட்டிக்கு செல்லும் சாலையில் உள்ள வெற்றிலை தோட்டத்தில் சிறுமியின் சடலம் கிடப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்த மாயனூர் காவல்துறையினர் சிறுமியின் உடலை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். முதற்கட்ட விசாரணையில் சிறுமியின் கழுத்தை நெரித்து கொலை செய்யப்பட்டுள்ளது தெரியவந்துள்ளது. ஆடைகளின்றி சிறுமியின் உடல் கண்டெடுக்கப்பட்டுள்ளதால் அவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்டிருக்கலாம் என்று காவல்துறையினர் சந்தேகிக்கின்றனர். குற்றவாளிகளை கைது செய்ய வலியுறுத்தி சிறுமியின் உறவினர்களும் பொதுமக்களும் கரூர் திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியல் செய்தனர். கரூர் அருகே சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பாக அவரது உறவினர்கள் மறியலில் ஈடுபட்டனர். அவர்களிடம் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ராஜேஸ்வரி பேச்சு நடத்தினார். இவங்க கொடுத்த சஸ்பெக்ட் 7 பேர் சஸ்பெக்ட் பேர் கொடுத்திருக்காங்க. அந்த 7 பேரையும் செக்யூர் பண்ணியாச்சு. அந்த 7 பேர் விசாரிச்சிட்டு இருக்கோம். எல்லாத்தையும் விசாரிச்சிட்டு will come to a conclusion. அந்த ஏரியாக்கு எது போலீஸ் பாதுகாப்பு இருக்கு ஃபுல்லா இருக்கு அங்க ஃபுல்லா இருக்கு. இவங்க அந்த 7 பேர் ஒரு யூனிட் அந்த 2 வில்லேஜ்லயும் இருக்கு. கரூரில் சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்ட விவகாரம் தொடர்பாக நம் செய்தியாளர் சார்லஸ் அளித்த கூடுதல் தகவல்களை பார்க்கலாம். நாம் தற்போது நின்று கொண்டிருப்பது நேற்று அந்த 17 வயது சிறுமி இந்த வழியாக தான் அவங்க சைக்கிளில் போயிட்டுருக்காங்க. அதாவது கிருஷ்ணராயபுரம் பீச்சம்பட்டி சாலை. இந்த சாலையில் அவங்க எப்பொழுதும் வீட்டுக்கு போவாங்க. வீட்டுக்கு போகிற வழியில் இந்த இடதுபுறம் முழுவதும் வெற்றிலை கொடிக்கால் தான் அதிகமாக சாகுபடி செய்யப்பட்டிருக்கு. இப்போ இந்த பகுதியில் இந்த வெற்றிலை கொடிக்கால் இப்போ சாகுபடி செய்யப்பட்ட அந்த பகுதிக்குள்ளே தான் அந்த நபர்கள் அவங்கள இந்த சைக்கிளில் போன அந்த 17 வயது சிறுமியை சைக்கிள்லேருந்து அவங்கள தூக்கி கொண்டு இந்த வெற்றிலை கொடிக்காலுக்குள்ளே கொண்டு போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியில் ஏற்கனவே அவங்க மது அருந்தி இருப்பதாக இப்பகுதியில் உள்ள பொதுமக்கள் தெரிவிக்கிறாங்க. நாமே இந்த பகுதியில் போகிறதுக்கு மிகவும் கடினமாக இருக்கிறது. என சேரும் சகதியுமாக இந்த பகுதி உள்ளே யார் வந்தாலும் தெரியாது, அடர்ந்த காட்டு பகுதி போல் உள்ளது. இந்த பகுதியில் தான் நேற்று அந்த சம்பவம் நடந்ததாக பொதுமக்கள் தெரிவிக்கிறாங்க. இந்த பகுதியில் அவர்கள் மது அருந்திவிட்டு எவ்வளவு பேர் இந்த இடத்துல இருந்தாங்க என்பது போலீஸ் விசாரணைக்கு பிறகே தெரிய வரும். அதற்கு முன்னதாக இங்கே இந்த இரத்த கரைகளும் இந்த பகுதியில் இருக்குது. இந்த பகுதியில் அந்த 17 வயது சிறுமி சடலமாக இரவு மீட்கப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்பகுதி மக்கள் இந்த பகுதி முழுவதும் பொதுவாக வயல்வெளி இந்த காட்டு அடர்ந்த பகுதியாக இருப்பதால் இந்த பகுதியில் எதுவும் அசம்பாவிதங்கள் நடந்தால் கூட தெரியாது. உள்ளே ஏதாவது யாருக்கும் எந்தவித ஆபத்தும் ஏற்பட்டால் கூட சாலையில் உள்ளவர்களுக்கு தெரியாத அளவுக்கு இங்கே அடர்ந்த பகுதியாக இருப்பதால் இந்த சம்பவம் நடந்தது பொதுமக்களுக்கு தெரியவில்லை. அந்த சிறுமி வேலைக்கு சென்றவர் வீடு திரும்பவில்லை என்று தெரிந்தவுடன் பொதுமக்களும் சரி உறவினர்களும் அவரை தேடியிருக்காங்க. கடைசியில் அவருடைய உடல் இங்கு ஆடையற்ற நிலையில் சடலமாக மீட்கப்பட்டது. தற்போது போலீசார் தொடர்ந்து 7 பேரிடம் விசாரணை நடத்தி வராங்க. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் கணேசன் மற்றும் கரூர் செய்தியாளர் கண்ணனுடன் சார்ல்ஸ்.